நாகேந்திர பாரதி எனக்கு பிடிச்ச கதை செய்தித்தாள். ஏதாவது அந்த லிங்க்ல இருக்க, நீங்க அதை படிச்சு பாருங்க. இந்த லிங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். அந்த கதையை பத்தி, அந்த செய்தித்தாள்ங்கிற கதையை வந்து எடுத்து படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அது. நாகேந்திர பாரதி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நன்றி அழகேசிங்கர். வணக்கம் நண்பர்களே. அழகேசிங்கர் கேட்டுக்கொண்டபடி எனது சிறிய அறிமுகம். நான் நாகேந்திர பாரதி, அழகேசிங்கரின் இந்தியன் வங்கி இலக்கிய வங்கி நண்பர். தமிழில் எழுதுவதிலும் ஆங்கிலத்தில் பேசுவதிலும் இந்தியில் பாடுவதிலும் ஆர்வம். இப்போது சிறுகதை மதிப்புரை. பிரபல கேரள எழுத்தாளர் பால் ஜக்கரியா அவர்களின் செய்தித்தாள் சிறுகதை சொல்லும் உளவியல் செய்திகள் வித்தியாசமானவை. பிச்சைக்காரர்கள் வாழ்க்கை பற்றிய வித்தியாசமான கோணம். மற்றொரு ஆணுடன் மனைவிக்கு தொடர்பு இருப்பதை கண்டுகொண்ட கணவன் ஒருவன் வீட்டை விட்டு வேறு ஊர் வந்து அங்கிருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு செய்தித்தாள் வாசித்து மரணம், திருமணம் பற்றிய செய்திகளை வாசித்துக் கொண்டு பொழுதை கழித்து வருகிறான். சிறுகதையின் ஆரம்பமே அட்டகாசம். எத்தனை விதமான பிச்சைக்காரர்கள் என்று எழுத்தாளர் வர்ணிக்கும் விதத்திலே அத்தனை பிச்சைக்காரர்களும் நம் கண்முன் வந்து கதைக்குள் நம்மை இழுத்து கொண்டு போய்விடுகிறார்கள். வயதானவர்களும் மத்திய வயதினரும் இளைஞர்களும் இருந்தனர். குண்டானவர்களும் ஒல்லியானவர்களும் கருப்பானவர்களும் மாநிலம் உள்ளவர்களும் நிறம் உள்ளவர்களும் இருந்தனர். குள்ளமானவர்களும் நடுத்தர உயரமானவர்களும் இருந்தனர். சிலர் வேட்டியும் துண்டும், சிலர் சட்டையும் அணிந்திருந்தனர். செருப்பு போட்டவர்கள் சிலர் இருந்தனர். 4-5 பேர் பீடி பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் பெண்கள் யாரும் இருக்கவில்லை. எல்லோருடைய முகங்களும் மகிழ்ச்சி இழந்திருந்தன. வாழ்க்கை மீது இருந்த வெறுப்பு எல்லோருடைய முகங்களிலும் பிரதிபலித்தது. அப்படியே அந்த பிச்சைக்காரர்கள் அனைவரையும் நம் கண்முன் காட்சியாக கொண்டு வந்து விடுகிறார் ஆசிரியர். இப்பொழுது நாயகன் அவர்களுடன், அந்த பிச்சைக்காரர்களுடன் அறிமுகமான விதம் பற்றிய விவரம். சந்திரன் என்ற பெயருடைய அவன் கடைத்திண்ணையில் உறங்குவதும் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பணத்திலிருந்து சிறிது சிறிதாக செலவு செய்து சாப்பிட்டுக் கொள்வதும் மீனச்சல் ஆற்றில் குளித்து துவைப்பதுமாக காலத்தை கழித்தான். அப்படித்தான் பிச்சைக்காரர்களின் குழுவோடு பழக்கமானதும் அவர்களுக்கு பத்திரிகை வாசிக்கும் வேலையை ஏற்றுக்கொண்டது. கடை திண்ணையில் அமர்ந்து ஒரு பழைய செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்த சந்திரனை அவர்கள் அணுகி தங்களின் விருப்பத்தை சொன்னவுடன் தான் அவன் அவர்களின் செய்தி வாசிப்பவன் ஆனான். அவனை ஒரு பிச்சைக்காரனாகத்தான் அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் அவனுக்கும் தங்களுக்கும் இடையே ஒரு அடிப்படை வித்தியாசம் இருந்ததை அந்த பிச்சைக்காரர்கள் அறியவில்லை. அவனிடம் கொஞ்சம் பர்சும் அதில் கொஞ்சம் பணமும் இருந்தது. படிப்படியாக நம்மை கதைக்குள் இழுத்துச் சென்று விடுகிறார் ஆசிரியர். இதன் பின் வரும் விவரங்களிலே அந்த பிச்சைக்காரர்களின் உளவியலும் அந்த நாயகனின் உளவியலும் உரசி கிடக்கின்றன. அந்த செய்தித்தாள் வாங்கும் செலவை அந்த பிச்சைக்காரர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அவனும் அதில் வரும் மனம், மரணம், எந்தெந்த இடங்களில் எங்கு பிச்சை அதிகமாக கிடைக்கும் போன்ற விவரங்களை எல்லாம் அவர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிறான். தன்னிடம் இருக்கின்ற பணத்தை சிக்கனமாக ஒருவேளை உணவுக்கு மட்டும் செலவு செய்து வரும் அவனுக்கு அவ்வப்போது தானும் சில நாட்களில் அந்த பிச்சைக்காரர்கள் ஒருவனாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற எண்ணமும் அடிக்கடி வருகிறது. அவன் வீட்டை விட்டு வெளியேறிய 4வது வாரத்திலே பிச்சைக்கார கும்பலுக்காக பத்திரிகை படிக்கும் போது ஒரு விளம்பரத்தில் அவனுடைய கண்கள் நிலைத்தன. அது அவனுடைய மனைவியின் விளம்பரம். சந்திரண்ணா, மன்னிச்சிடுங்க, திரும்பி வாங்க, நானும் ரமேஷும் மல்லிகாவும் காத்திருக்கோம். அவங்களோட குழந்தைகள். உயரமான ஒரு இடத்தில் இருந்து கீழே வீழ்வது போன்ற ஒரு பயத்தை அவன் உணர்ந்தான். மூச்சு முட்டியது. ஒரு மாய உலகத்தை பார்ப்பது போல் அந்த விளம்பரத்தை உற்று பார்த்தான். அவன் கண்களில் நீர் நிரம்பியது. பட்டண கண்ணீரை துடைத்தபடி வாசிப்பை தொடர்ந்தான். பாசத்துக்கும் கோபத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பரிதாப நிலைமையை அழகாக ஆசிரியர் இங்கே சொல்லி போகிறார். இருந்தாலும் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை அவனுக்கு. அந்த இடத்திற்கு வந்தவுடன் பார்த்த குழந்தை இயேசுவின் சிலை ஏற்படுத்திய பாச உணர்வையும் கட்டுப்படுத்தி கொண்டு இன்னொரு இடத்துக்கு சென்றுதான் அவன் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்குள் நிகழும் மன போராட்டத்தை இங்கே விவரிக்கிறார் ஆசிரியர். மனைவியின் துரோகத்திற்கும் மகன் மகளின் பாசத்திற்கும் இடையே கிடந்து தவிக்கும் அவனுக்கு அந்த பிச்சைக்காரர்கள் தான் ஒரு வடிகால். அந்த பிச்சைக்காரர்களின் மனநிலை பற்றி ஆசிரியர் விவரிக்கும் விவரங்களிலே வாழ்க்கை மேல் அவர்களுக்கு இருக்கும் வினோதமான ஆர்வங்கள் எல்லாம் தெரிய வருகின்றன. உதாரணத்திற்கு 1-2. ஒரு குழந்தையின் மரணத்தை பற்றி அவர்கள் அதிக செய்திகளை அறிய விரும்பினார். குடும்பத்தின் ஒட்டுமொத்த தற்கொலை, சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தினரின் மரணம் என்று இப்படிப்பட்ட துயரங்களை பற்றி அறிவதற்கு அவர்கள் மிக விருப்பத்தோடு இருந்தனர். சில நேரம் ஒருவன் காசும் பணமும் காரும் எல்லாம் இருந்தென்ன பயன்,
ஒரு நிமிஷத்தில் எல்லாம் போயிடுச்சே என்பான். தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்கின்ற அந்த உளவியல் பார்வையை அங்கே அருமையாக கொண்டு வருகிறார் ஆசிரியர். ஒரு நாள் ஒரு திருமண விளம்பரத்தை பார்த்த ஒருவன் சிறிது நேரத்திற்கு பின் தாழ்ந்த குரலிலே, அது என் மகள் என்றான். மற்ற பிச்சைக்காரர்கள் பரிகாசத்தோடு அவனை பார்த்து சிரித்தார்கள். யாராலும் நம்ப முடியாத பொய்யை சொன்னதற்கு அவனை அனுதாபத்தோடு பார்த்தார்கள். ஆனால் அவன் பொய் சொன்னதாக சந்திரனுக்கு தோன்றவில்லை. தன் குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது ஒளிந்து நின்று பார்த்ததை பற்றிய ஞாபகம் வந்தது சந்திரன். அவன் துயரத்தோடு அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பிச்சைக்காரனை பார்த்தான். அவன் தன் சிந்தனையில் மூழ்கி தொலைவில் பார்வை பதித்து மௌனமாக இருந்தான் அந்த பிச்சைக்காரன். அன்று அவனின் மகளின் திருமணம். இப்படி அவர்களின் உணர்வுகளுக்குள் தன்னையும் பொருத்தி கொண்டு தவிக்கும் அவனுக்கு ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சி செய்தி. மனைவியின் காதலன் இறந்து போனது பற்றிய செய்தித்தாள். உடனே வீட்டுக்கு திரும்ப முடிவெடுக்கிறான். பிச்சைக்காரர்கள் தடுக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லும் காரணங்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கை அனுபவம். அப்ப நாங்க என்ன ஆறுது என்றான் ஒருத்தன். அதற்கும் அவன் பதில் சொல்லவில்லை. அவன் தூரத்திலும் அவர்கள் அவனையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தனர். என்னால் போகாம இருக்க முடியாது. என் மனைவி மன்னிப்பு கேட்ட ஒரு விளம்பரம் முன்பே வந்திருந்தது என்றான் சந்திரன். ஒரு பிச்சைக்காரன் ஆதங்கத்தோடு சொன்னான், எங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கொண்டே இருந்ததே, இப்படி போகணுங்கிறீங்களே. என்னால் போகாமல் இருக்க முடியாது. திரும்பவும் சொன்னான், எங்களோட பத்திரிகையை படிக்காமல் இருந்தால் இவன் என்ன செஞ்சிருப்பான். ஒரு பிச்சைக்காரன் முணுமுணுத்தான். அவனை பிரிகின்ற அந்த வருத்தம் அவன் குரலில். சந்திரன் செய்தித்தாளை கையில் எடுத்து மீண்டும் தன் மனைவியின் காதலனின் மரண அறிவிப்பை பார்த்து உறுதி செய்து கொண்டான். பின்னர் முகத்தை திடப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்றான். சந்திரன் கீழே வைத்த செய்தித்தாளை ஒரு பிச்சைக்காரன் எடுத்து பரிசோதித்தான். ஒன்றும் புரியாமல் அவன் அதை கையில் வைத்துக் கொண்டிருந்தான். அப்படின்னா நாளைக்கு பேப்பர் வாங்க வேண்டாமா என்றான் ஒருவன். வாங்கு, நாம் படிக்கிறேன் என்றான் இன்னொரு பிச்சைக்காரன். மற்றவர்கள் அவனை துச்சமாக பார்த்தார்கள். அவன் ஒரு மடையன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எங்க, நாங்க சொல்றதை கேளுங்க. எங்களின் வருமானத்துல 1/4 உங்களுக்கு தர்றோம். உங்களால் நாங்கள் நிறைய பலனடைந்தோம். போகாதீங்க, 2 பேர் ஒரே குரலில் சொன்னார். ஒருவன் அவனை தன் விரலால் தொட்டபடி, எல்லோருக்கும் தானே மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க, எங்களுக்கு இல்லையான்னு. உங்களுக்கு மட்டுமல்ல, ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஓடி போய் என்ன செய்ய போவீங்க? சந்திரன் முன்னால் நடந்தான். பின்னால் திரும்பி கையசைத்தபடி பிறகு பார்க்கலாம் என்றான். முதலில் கோபம் கொண்ட பிச்சைக்காரர்கள் அவனை பார்த்து முணுமுணுத்தார். என்ன பார்க்கலாம், வெக்கம் இல்லாதவன், திருடன், எப்பவும் பார்க்க வேண்டாம். மற்றொருவன், காதலன் இறந்து போனதால் மனைவி இவனை ஏற்றுக்கொள்வாள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு, எல்லாம் வெறும் ஆசை என்றார். அந்த பிச்சைக்காரர்களின் உளவியலை மிகவும் அழகாக சொல்லிக் கொண்டு போகிறார் ஆசிரியர். சந்திரனின் பயணத்தை அவர்கள் வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். இவன் போறதுக்குள்ள அந்த பொம்பளை தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், இவன் சும்மா போறான், ஒரு பிச்சைக்காரன் சொன்னான். இருவர் தலையாட்டினர். ஒருவேளை அவன் அவளை கொல்லத்தான் போகிறானோ, அந்த காதலன் தான் செத்தாச்சு இல்ல என்றான் ஒருவன். வேறொருவன், எதுவும் சரிப்பட்டு வரலைன்னா அவன் இங்கே திரும்பி வருவான் என்றான். இப்படி பிச்சைக்காரர்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிலை நம்மையும் உருக்குகிறது. இங்கே மனிதாபிமானம் தெரிகிறது. அவன் திரும்பவில்லை, பஸ்ஸில் ஏறி செல்கிறான். அவர்கள் எரிச்சலோடு நிற்கிறார்கள். அங்கே குழந்தை இயேசுவின் சிலையை சுற்றி அவன் முதலில் எந்த குழந்தை இயேசுவின் சிலையை பார்க்க வேண்டாம் என்று போனானோ அந்த குழந்தை இயேசுவின் சிலையை அவன் பார்க்கிறான். அதை சுற்றி மின்சார ஒளி பரவுகிறது. அவர்களில் ஒருவன் சங்கடத்தோடு தலையாட்டியபடியே அந்த பிச்சைக்காரர்கள் ஒருவன், எல்லாம் வெறும் ஆசை என்கிறான். முடிகிறது கதை. கதையை படிக்கும் நமக்கு அவனின் பாசமும் மனைவியின் காதலன் மேல் உள்ள கோபமும் புரிகிறது. மனைவியின் காதலன் இறக்க காத்திருந்த அந்த கணவனின் இயலாமையும் புரிகிறது. அந்த பிச்சைக்காரர்களின் மன உணர்வுகளும் புரியுது. அவர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு பிச்சைக்காரர்களாய் ஆனவர்கள் தானே. இனி தெருவில் பார்க்கும் பிச்சைக்காரர்களை எல்லாம் நாம் அலட்சியப்படுத்த மாட்டோம், கொஞ்சம் ஆராய தோணலாம். கதை படித்த பின் கிடைக்கும் ஒரு மன உணர்வு இது. வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்த ஒரு குழப்பமான அனுபவம் தான். செய்தித்தாளில் வரும் செய்திகள் போல, தலைப்பான செய்தித்தாளில் வரும் செய்திகள் போல, அதில் தவிப்பவர்களும் உண்டு, தாண்டியவர்களும் உண்டு என்ற எண்ணத்தை வாசகர்களுக்கு உண்டாக்கும் சிறந்த உளவியல் கதை இது. ஆசிரியருக்கு வாழ்த்துகள். அழகிய சிங்கருக்கு நன்றிகள். வணக்கம். நன்றி. நன்றி நாயகர். நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அந்த கதை.